அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லறிவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும், நம்மளுடைய அனைத்து பார்வையாளர்களுக்கும் சர்ஃபான் BA Vlog சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு முழுதாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1015 ரூபாய் 22% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 301 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோடு போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 477 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 390 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 377 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 47 தினார் 303 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்களில் கூட தங்கம் வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சியும் கடைசியில் டச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான் இந்த ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இருந்து மே மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா அதிகமான காற்று, தூசியுடன் கூடிய காற்று மற்றும் அதிகமான மழை இடி மின்னலுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உலகளாவிய ரீதியில் மிக பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி வரும் தற்போதைய ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் இனி வரக்கூடிய நாட்கள் ஆபத்தின் உச்சம். பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க உலகளாவிய ரீதியில் பல நாடுகளுக்கு. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஈரான் அமெரிக்கா ஒரு டீலுக்கு வராங்களே இல்லை. அதாவது 13 மில்லியன் பேரல் எனர்ஜி லாஸிங் ஆகுதான் மிடில் ஈஸ்டில். அதாவது உலகளாவிய ரீதியில் சாதாரணமாக 400 மில்லியன் பேரல்கள் தேவைப்படக்கூடிய இந்த சூழலில் அமெரிக்காவால் வெறும் 172 மில்லியன் தான் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது மிகிதம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 228 மில்லியன் பேரல் ஆயில்களை மற்ற நாடுகள், குறிப்பாக மிடில் ஈஸ்ட்லையும் இருந்து ஒரு பங்கு போக வேண்டியது எல்லாமே தடைப்படுது. இந்த தட்டுப்பாடால் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதே போல் குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளெல்லாம் மிகவும் மோசமான விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்க அதிகரிப்பு சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமை இது போலவே தொடர்ந்தால் விமான டிக்கெட்டுகள் விலை அதிகரிக்கும். அதே போல் நாட்டில் விலைவாசி அதிகரிக்கும், பயணம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அதிகரிக்கும். இப்படியோ போணுச்சுன்னா நம்மளுடைய நிலைமை மிக மோசமாக போகலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நாட்டுக்கு போயிருக்கிறவங்க, நாட்டில் இருக்கிறவங்க எப்படா வெளிநாட்டுக்கு திருப்பி குவைத்துக்கு வருவோம், எப்படா சவுதிக்கு போவோம், எப்படா மற்ற நாட்டுக்கு போவோம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா பலருமே இப்போ பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணி மெசேஜ் போடக்கூடிய பலருமே எப்போ ஏர்போர்ட் ஓப்பன் ஆகும், எப்போ ஏர்போர்ட் ஓப்பன் ஆகும், எங்களுடைய புதிய வீசாவில் நாங்கள் எப்போ இந்த நாட்டுக்குள்ளே வரலாம்,
வெளிநாட்டிலேருந்து போனவங்க திருப்பி வரவேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாட்டுடைய நிலைமை இருக்குது. இல்லாமல் இறைவன் தான் பாதுகாக்கணும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த மிக முக்கியமான தகவல், முனிசிபாலிட்டி குவைத்துடைய அர்தியா இண்டஸ்ட்ரியல் பகுதி மற்றும் பல பகுதிகளில் 12க்கும் அதிகமான வயலேஷன்ஸ் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேன், ஜிலேபி ஷோக் பகுதிகள்லையும் நிறைய வீடுகளுக்கு கிட்டத்தட்ட 48 பில்டிங்களுக்கு வந்து சேஃப்டி சரியில்லை அப்படின்றதால அதை இடிக்கணும் அப்படின்ற நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒட்டி இருந்தாங்கன்னா தயவு செய்து அந்த பில்டிங்கள்லேருந்து உடனடியாக வேறு இடங்களை காலி பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி உடனே பொருளெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இல்லைன்னா நீங்கள் போய் திரும்பி வாரத்துக்கு இடையில் உங்களுடைய பில்டிங்கே இருக்காது. அந்த மாதிரியான நிலைமை இப்போ ரீசெண்டாக கூட நடந்துச்சு. இந்த வீடியோவும் வந்து அந்த வீடியோக்குரியது தான். நீங்களே பாருங்கள், தயவு செய்து ரொம்ப கவனம். මල්ලි බලන්නකො මේ මහර බිලියන් 6-7ක්ම කඩන ඇවදිලා මේ ජිලිප් එක ඇතුලේ. හරිද? ඔක්කොම මිනිසුන්ට බඩු පාරට දාලා මල්ලි මිනිස්සු කොහේ යන්නද කියන්නකො මේ බලන්න මහ පාරේ මල්ලි මේ ඔක්කොම සෑහෙන්න මිනිස්සු මේ හැමතැනම මේ බලන්න ඔක්කොම කඩලා මල්ලි මේ මිනිස්සු බඩු පටවන මිනිස්සු නන්නතර වෙලා මල්ලි මොන වෙන අපරාධයක් නෙමේ බලන්න මල්ලි මොකද කරන්නේ කියලා මේ ඔක්කොම මල්ලි බලන්න මල්ලි මේ රෑ දැන් කීයද කියලා මේ සෑහෙන මිනිස්සු බඩු මුට්ටු මල්ලි ඔක්කොම එළියට දාලා මේ සෑහෙන මිනිස්සු ඔය කඩන ඇවිල්ලා ෆ්ලැට් වලින් බිල්ඩින් වලින් ඔක්කොම කඩනවා මේ ඔක්කොම குவைத்துடைய மின்சார மீள்கட்டமைப்பு 24 மணி நேரமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் கடந்த காலங்களில் அந்த ட்ரோன் தாக்குதல்களையும் பாகங்கள் விழுந்ததிலையும் பாதிக்கப்பட்ட அனைத்து மின் கம்பங்களும் உடனுக்குடனே சரி செய்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபேக்கான சிஇஓ அக்கௌண்ட் ஒன்று சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருவதாகவும் அந்த அக்கௌண்ட்டில் தரக்கூடிய தகவல்கள் பொய்யானது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் கம்பெனி. அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளையும் இந்த பார்க்கின்களுக்கு மேலே, அதாவது நடைபாதைகளுக்கு மேலே வாகனங்களை நிறுத்தி வைக்கிறது, கட்டுகளுக்கு மேலே வாகனங்களை ஏற்றி நிறுத்தி வைக்கிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 2 மாத காலங்களுக்கு வாகனம் இருக்காது, வாகனத்தை சீஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனம். குவைத் நாடு தொடர்ந்தும் ஒவ்வொரு ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் எதிரான ஒரு கோட்டையாக மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்தும் ஏதாவது ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கும்போது குவைத் மீது பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி உள்துறை அமைச்சகத்தின் அண்டர் செக்ரட்டரி ஜெனரல் டைரக்டரேட் பிரிகேடியர் ஜெனரல் அப்துல் வஹாப் அல் வஹைப் தொடர்ந்தும் ஒவ்வொரு இடங்கள்லையும் கள பயணங்களையும் சோதனைகளையும் மேற்கொள்கிறாரு. அதே மாதிரி இந்த நாட்களில் கூட கண்டெடுக்கப்பட்ட மிசைல் பாகங்களை பற்றியும் ட்ரோன் பாகங்களை பற்றியும் தொடர்ந்தும் விசாரணை செய்து வருகின்றாங்க. அதே மாதிரி தொடர்ந்தும் இந்த நாட்களில் சேகரித்து வரதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மிசைல் மற்றும் ட்ரோன் பாகங்கள். المتواجدين في قوات التصدي، الله يعطيكم العافية وعساكم القوة ومجهودكم دائما قوة اللي نعتبره فخر لنا، ودائما احنا فخورين فيكم فيما تقومون فيه من أعمال. بيض الله وجيهكم وربي يزيل هذه الغمة إن شاء الله، والله يعطيكم الصحة والعافية. عساكم على القوة. سقوط حر للذهب مع افتتاح الأسواق فجر اليوم بعد تعافي مؤقت إثر هدنة وقف إطلاق النار مؤقتا. قبل ما تبلش الأوضاع الجيوسياسية اللي عندنا كان كل التوقعات أن الذهب يرتفع. بعد الأحداث اللي صارت وأسعار النفط والغاز بلش يرتفع ونزل أسعار الذهب. طبعا قبل يومين كان في هدنة وكان في مفاوضات في باكستان. اللي صار للأسف فشلت المفاوضات وبعدين بلش نزول للذهب. الحين قاعد نشوف الذهب يرتفع، بس كل التوقعات أن الذهب راح ينزل.
فشل مفاوضات باكستان أشعل الخوف من جديد تجاه الطاقة وفرض حصار على الملاحة البحرية في مضيق هرمز الذي يعتبر شريان الاقتصاد العالمي. بعد الأزمة هذه الذهب راح يرتفع ارتفاع جنوني، والحين اللي ماسكه تدري يعني سعر النفط، الغاز. أبين لك شغلة، يعني أبي يشوفونها بالكاميرا. هذه الفاتورة سنة 95 عيار 22 وزنه 338 جرام، اشتريته الزبون مع مصنعية 1183 دينار. أنا شخصيا اشتريت هذه الحين قبل يومين ب 14500. يدل أن الذهب ملاذ الآمن. فتوجيه حق الشباب لا يقولون أن يوم من الأيام يقولون كان أو كان، فاشتروا الذهب. الذهب ملاذ الآمن. تحسون أن إذا صرفتوا فلوسكم على الذهب يوم من الأيام راح تشوفون عندكم مبلغ وقدره. عمليات جني الأرباح عالميا مستمرة على الذهب، وطلبات الشراء في تزايد، وتوجه المستهلكين للمشغولات الذهبية نتيجة شح السبائك والليرات. تبقى الأفاعي أفاع وإن لانت ملامسها، فلا تأتمن لإنسان يعش في عتمة الأخلاق، يظهر الخير في مساق الأيام وفي الحقيقة ثعلب، يغرس خناجر الغدر في ظهر الوطن، ينسلون من كل جحر مظلم في أنيابهم العطب، خلائق من غدر وجحد، هم للأوطان أعتى الأعادي، هم سمه الأسود، هم المرض في الجسد السليم، وقود فتنة تحرق كل طيب. من باع وطنه ببخس الثمن لا يؤتمن، ومن نقض العهد هان. بعين الحقيقة أثبتت الأرض بأن لها عيونا تحرسها من غدر الزمان، رجال صدقوا ما عاهدوا الله عليه، مخلصين لله ثم الوطن والأمير. اليوم أتت الصيحة بصوت مرتفع: الكويت عصية على كل معتد أثيم. الكويت هي البداية والمنتهى.